1 முதல் +2 வரைக்கும் கட்டாய கல்வியில் வந்து இலவச கல்வி அளிக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் பாஜக அரசு அந்த மாதிரி செயல்படுத்தலையா? இல்லையே. இப்ப 1 முதல் 12 வரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்களில் கட்டணம் இல்லாத கல்வி தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல மாநிலங்களில் 1 முதல் 8, சில மாநிலங்களில் 1 முதல் 10 வரைக்கும் தான் கட்டணம் இல்லாத, ஃபீஸ் இல்லாத கல்வி. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், ஒரு குழந்தை 12 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் கட்டாயமாக படிக்க வேண்டும். இன்று அகில இந்திய சராசரி என்பது 7 முதல் 8 ஆண்டுகள் தான். அகில இந்திய சராசரி. அது ஏசர் ரிப்போர்ட், ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், அது சுட்டி காட்டுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஆய்வு செய்யப்படுகிறது. 7 முதல் 8 ஆண்டுகள் தான் ஒரு சராசரி குழந்தை உடைய பள்ளி காலம். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 9-10க்கு வந்திருக்கும், கேரளாவில் 10 வந்திருக்கும். ஆனால் அகில இந்திய அளவில் 7-8 தான். நான் என்ன சொல்றோம் என்றால், இலக்கு என்னென்றால் 12 ஆண்டுகள் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திலே கட்டாயமாக படிக்க வேண்டும். கட்டாயம் கல்வி என்பது ஒன்று, அப்புறம் இலவச கல்வியா இல்லையா என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது. ராஜஸ்தான்ல மோடி பேசும்போது தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த வாக்குறுதி? தேர்தலுக்கு முந்தி தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. தேர்தல் வாக்குறுதிகளை, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரா? ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாயை போடுகிறேன் என்பதை நிறைவேற்றி இருக்கிறாரா? விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் நிறைவேற்றி இருக்கிறாரா? எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டியிருக்கிறாரா? அதனால வாக்குறுதிகள் மீறியது, வாக்குறுதிகளை மறந்தது, அவற்றை பட்டியல் போட்டாலே நீள பட்டியல் என்னால் போட முடியும். எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்னு சொல்லுங்க. இதுவரையும் கொடுத்தது வந்து சிற்றுண்டி தான், இனிமேல் விருதை படைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு சிற்றுண்டி. நல்ல வேளை 10 ஆண்டுகளுக்கு கஞ்சி கொடுத்தேன்னு சொல்லாம இருந்தாரு. 10 ஆண்டுகள் கஞ்சி குடிச்சிங்க, இப்ப அடுத்தது இட்லி கொடுக்குறேன்னு சொல்லாம இருந்தாரு. சிற்றுண்டி. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 10 ஆண்டுகள் இருந்தது. 10 ஆண்டுகள் பட்டியலை நான் இப்பதான் சொன்னேன் அந்த நண்பருக்கு. இன்னும் நீளமான பட்டியல் இருக்கு. இந்த பட்டியலுக்கு ஈடாக மோடி அவர்கள் ஒரு பட்டியலை சொல்ல முடியுமா? டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலோட நிலை என்ன? எதனால அரசாங்கம் அப்படி பழிவாங்குது? தேர்தல் அறிக்கையை பத்தி கேளுங்க. கல்வி கட்டணத்தை வந்து தமிழக அரசு குறைக்கணும்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. என்ன கல்வி கட்டணத்தை குறைக்கும், கல்வி கட்டணத்தை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன தப்பு? இப்ப வந்து காங்கிரசும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வந்து அந்த நாங்க தர்றது நாடு முழுவதும் பொருந்தும் தேர்தல் அறிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு கொடுக்கிற தேர்தல் அறிக்கை அதுல ஒத்து போகத்தான் செய்யும். அது எப்படி ஒத்து போகாம இருக்கும்? கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும். காரணம் சொல்றேன். கல்வி கடன் கொடுக்கும் பொழுது அவர்களிலே மிக பெரும்பாலருக்கு வேலை கிடைக்கும். வேலையிலே சேர்ந்து ஊதியம் சம்பாதித்து கல்வி கடனை கட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில தான் கல்வி கடன் கொடுக்கணும். ஆனால் வேலை இல்லாமை என்பது கோர தாண்டவம் ஆடுகிறதே. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO அறிக்கை 15 நாட்களுக்கு முன்னால் வந்தது. இந்தியாவில் வேலை இல்லாமை தான் தலையான பிரச்சனை.